ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி மகாநதி சீரியலோடைய அப்கமிங் வீக் ப்ரோமோ வந்தாச்சு. அதுவும் த மோஸ்ட் அவைட்டான தான் சொல்லணும். பிகாஸ் ஆல்ரெடி 2 வாரமாக இந்த அப்பளம் ட்ராக்கை இழுத்து வச்சிருக்காங்க. இப்போ இது 3வது வாரமும் கண்டினியூ ஆகி அப்கமிங்குமே அப்பளம் ட்ராக் பார்த்தோன்னா அதே ரிலேட்டடான ப்ரோமோ தான். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். போஸ்டரை பார்த்து விஜய் வந்து செம்மையாக கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் காவேரி மேலே வந்து ரொம்ப கோவப்பட போகிறாங்க, இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நம்ம வந்து அவருக்கே தெரியாமல் அவரை மாடலாக யூஸ் பண்ணி ஊர் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்பட போகிறான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அது வந்து ஃபன்னியாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன பேசினாரு போயிட்டு காவேரி கிட்ட அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க ஆஃபீஸ் போகும்போதுமே அவரை வந்து எல்லாருமே பார்த்துட்டு டீஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக அப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ராக்மே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்ட்னர் ஒருத்தர் வந்து பிஸியாக மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்க கூட இருக்க பார்ட்னர்ஷிப்பே கேன்சல் பண்ண வேண்டி வரும் போல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது புது பார்ட்னர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற. நான் நினைச்சது வந்து இந்த வீக் ஒரு ஹை வோல்டேஜாக கொண்டு வருவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அப்பளம் ட்ராக்கே இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு பண்ணிட்டாங்க. எனிவேஸ் அவங்க 2 பேருக்கும் சண்டை வராதது ஃபேன்ஸ்க்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே 7 o'clock ஸ்லாட்டில் நியூ சீரியலுமே வருது அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஸ்டோரியை இன்னும் மூவ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ரொமோவையாவது வாரம் ஃபுல்லாக கடத்தாமல் இமிடியேட்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ப்ரொமோஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.